ஹே கைஸ், வெல்கம் டு லைஃப் இட்செல்ஃப். உங்களுக்கே தெரியும், நான் ஒரு டெக் ரிவ்யூவர் இல்லை, இது ஒரு டெக்னிக்கல் சேனலும் இல்லை. ஆனால் வீடியோ கேம்ஸ்னு வரும்போது நம்ம டெக்கியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த PlayStation 5. ஸோ குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி சோனி அவங்களோட PlayStation 5 ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் இது மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. இதை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் இதில் இருக்கிற எல்லா நியூ ஃபீச்சர்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஃபைனலி இதோட காஸ்ட் என்ன இருக்குன்றதை நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ PlayStation 4ல பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் வந்துச்சு. PlayStation 4 ஸ்டாண்டர்ட், PlayStation 4 Pro. ஸோ அதே மாதிரி தான் PlayStation 5லையும் 2 வேரியண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. PS5 ஸ்டாண்டர்ட், PS5 டிஜிட்டல் எடிஷன். இப்போ PS5 ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை பத்தி பார்க்கணும்னா இதுல 4K ப்ளூரே பிளேயர் டிரைவ் வருது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த வெர்ஷன்ல நீங்க CD போட்டு விளையாடிக்கலாம். ஸோ செகண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா PS5 டிஜிட்டல் வெர்ஷன். ஸோ இப்போ பேர்லயே இருக்கிற மாதிரி திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஜிட்டல். ஸோ இதுல கேம்ஸை நீங்க இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி தான் விளையாடணும். இதுல CD போடுற ப்ரொவிஷன் வராது. இந்த PS5 கூட வரப்போற கண்ட்ரோலர் கூட ரொம்ப ஸ்பெஷல். PS4ல நீங்க டியூவல் ஷாக் கண்ட்ரோலர் பார்த்திருப்பீங்க. இப்போ PS5ல வரது டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர். இதுல சென்சிட்டிவ் டச், அடாப்டிவ் ட்ரிகர் அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது. ஸோ பேசிக்கலி இந்த கண்ட்ரோலரை கையில வச்சு ஆடும்போது உங்களுக்கு ஒரு புது ஃபீல் கொடுக்க போகுது. இப்போ இந்த PS5யோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லணும்னா இதுல 8 கோர் AMD Zen 2 CPU வருது அண்ட் ஒரு ஸ்பெஷல் கஸ்டம் மேட் AMD GPU. இப்போ இதுல வரப்போற SSD பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஒரு கெப்பாசிட்டி. இந்த மாதிரி கெப்பாசிட்டி இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் சோனி இப்படி ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 825 GB கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல நீங்க 5.5 Gbps வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இதுல ஒரு USB-C போர்ட் அண்ட் ஒரு USB-A போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கனெக்ஷன்ஸும் நீங்க அதுல மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஐ கேட்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த PS5யோட டிசைன். ஸோ கண்டிப்பா நீங்க PS1, PS2, PS3, PS4 எல்லாமே பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு டிசைனும் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா இல்ல. பட் எவ்ரி டைம் எல்லா PS-ம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சோனி டிசைன் மேலேயும் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்றதா உண்மை. அவங்க ரிவீல் பண்ணிருக்கிற மாடல் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ஒரு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன்ல இருந்துச்சு. இந்த டிசைன்ல இன்னொரு அமேசிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க டவர் மாதிரி நிக்க வச்சும் விளையாடலாம். இல்ல DVD பிளேயர் மாதிரி இதை பிளாட்டா ஒரு சர்ஃபேஸ்ல வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் PS3லயோ இல்ல PS4லயோ இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்றதா உண்மை. ஸோ கண்டிப்பா PS5ல அதை மைண்ட்ல வச்சு கரெக்டா பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்த அப்புறமா எக்ஸாக்ட்லி என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்லி இது கூட ரிலீஸ் பண்ண போற கேம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேற லெவல். சோனியோட லான்ச்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் கேட்டலாக் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேட்டலாக்ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு பிடிச்ச எல்லா ஃபேமஸான கேம்ஸும் இருந்துச்சு. பட் வித் சம் ஃபியூச்சரிஸ்டிக் டச்னு சொல்லலாம். ஸோ PS4 மாதிரி கேம்ஸ்க்காக நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. லான்ச்சோடய சேர்த்து நிறைய கேம்ஸை இவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த PS5ல இருக்கிற சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரோட காம்பினேஷன் பெர்ஃபார்மன்ஸை சேர்த்து இந்த கேம்ஸோட அவுட்புட் எல்லாம் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்குன்றது தான் உண்மை. அவங்க காமிச்ச சில விஷுவல்ஸ் நம்மள பிரமிக்க வைக்குது. ஸோ அப்படி ஒரு விஷுவல்ஸ் இருக்கிற கேமை நம்ம ஆடும்போது அதோட ஃபீலே கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம்ஸோட சேர்ந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா PS5க்கான ஆக்சசரிஸையும் அவங்க சேர்த்தே லான்ச் பண்றாங்க. வழக்கமா ப்ராடக்ட் வரும், அப்புறம் ஆக்சசரிஸ் வரும். பட் இந்த வாட்டி இதெல்லாம் சேர்த்து அவங்க லான்ச் பண்றாங்கன்றது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர்ஸ், ஒரு ஹை குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ், HD கேமரா அண்ட் மேஜிக் ரிமோட். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அட்டகாசமான லைனப் லான்ச் பண்றாங்கன்றது தான் உண்மை. ஸோ இப்போ நீங்க எல்லாம் வெயிட் பண்ற மெயின் டாபிக்கு வருவோம். பிரைசிங். USல PlayStation 5 ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை அப்ராக்சிமேட்லி $600க்கு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் எடிஷன்ல டிரைவ் இல்லாததுனால கண்டிப்பா இது ஒரு $50-100 கம்மியா இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு $500 $550 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நம்ம இந்தியன் மணில கன்வெர்ட் பண்ணா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கிட்டத்தட்ட $42,000 வருது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால விலை எப்பவுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு PS4 Proவே இப்போ கிட்டத்தட்ட 34,000 to 36,000 விற்கிறாங்க. ஸோ PS5 42,000 விற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் என்ன கேட்டா இல்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியால PS5 காஸ்ட் கிட்டத்தட்ட $50,000 இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி எனக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் உங்களோட அக்கார்டிங் என்ன இருக்கும் அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இங்க ரிலீஸ் ஆயிட்ட அப்புறமா யாரோட ஆன்சர் கரெக்ட்ன்றதை பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச PS5 பத்தின எல்லா டெக்னிக்கல் டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா சில டெக்னிக்கல் வீடியோஸும் நான் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். கீப் ஃபாலோயிங் லைஃப் இட்செல்ஃப்.